ஹாய் வியூவர்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபர்டீன் வாட்டர் ஃபால்ஸில் வந்து இருக்கோம். இங்கே பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இப்போது வெயில் காலன்றதால வந்து தண்ணி வந்து குறைவாக தான் வந்துட்டு இருக்குது. இப்போ இங்கே கீழே குளிக்கக்கூடையிலும் போயிட்டு கீழே குளிக்கிறதுக்கான வழி வந்து அங்கால இருக்குது. அதுக்கு முதல்ல வந்து இந்த வாட்டர் ஃபாலுக்கு வாரதுக்கான ரூட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். இந்த அபர்டீன் வாட்டர் ஃபால் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கினிகத்தனில் வந்து இருக்குது. இந்த அபர்டீன் வாட்டர் ஃபாலுக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் நாவலப்பிட்டிய டவுன்லேருந்து 31 கிலோமீட்டர் மாதிரி போக வேண்டியிருக்கும். நீங்கள் நாவலப்பிட்டிய டவுன்லேருந்து நீங்கள் மெப் போட்டிங்கன்னு சொன்னால் 31 கிலோமீட்டர் காட்டும். அதாவது நாவலப்பிட்டியிலேருந்து நோட்டன் சொல்லி ஒரு டவுன் ஒன்று இருக்குது, நோட்டன் சொல்லி. அந்த நோட்டன் டவுனுக்கு போயிட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் மாதிரி போக வேண்டி இருக்கும். இப்போ நீங்கள் மெப்பில் பார்க்குறீங்க பாருங்கள். இப்போ இது நோட்டன் டவுன் வரைக்கும் வந்து காட்டியிருக்கேன். நோட்டன் டவுனில் வந்து ஒரு டேம் பண்ணிருக்கு. அந்த டேம்பில் இருந்து வந்து வலது பக்கம் எடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஒரு 5 கிலோமீட்டர் போகும்போது இந்த அபர்டீன் வாட்டர் ஃபால் பார்க்கிங் ஏரியா வரும். இப்போ இது பாருங்க, இது வந்து நோட்டன் டவுன்ல உள்ள வந்து பிரிட்ஜ், அந்த டேம் கிட்ட உள்ள பிரிட்ஜ் வந்து. இந்த பிரிட்ஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வலது பக்கம் எடுத்து போனீங்கன்னு சொன்னா சரி, இந்த ஸ்ரீபாதன்னு சொல்லி ரோட் போட்டுருக்கு பாருங்க, அந்த ரோட்ல வந்து எடுத்து போனீங்கன்னு சொன்னா சரி. இப்போ இந்த ரோட்ல வந்து ஒரு 5 கிலோமீட்டர் மாதிரி போக வேண்டியிருக்கும். போயிட்டு அந்த பார்க்கிங் ஏரியா இருக்கும். அந்த பார்க்கிங் ஏரியாவில் வந்து உங்களோட வெஹிக்கிளை போட்டு அங்கே இருந்து அப்படியே வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அபர்டீன் வாட்டர் ஃபாலுக்கான போர்டே வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்க கீழே இறங்கி போக வேண்டி வரும். இப்போ பாருங்க, வந்து இங்கே பாருங்க பார்க்கிங்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து உங்களோட வெஹிக்கிளை போடலாம். போட்டு இங்கே பாருங்க, வலது சைடில் நான் சொன்ன மாதிரி இடம் காட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டு போக வேண்டி வரும். இதில் கீழே இறங்கிட்டு போகும்போது பாருங்க ஸ்டே கேஸ் இருக்கும். இந்த கிட்டத்தட்ட ஒரு 650 ஸ்டே கேஸ் இருக்கு. 650 ஸ்டே கேஸ் இறங்கி கீழே போக வேண்டியிருக்கும் இந்த வாட்டர் ஃபால் போகிறதுக்கு. திருப்பி நீங்கள் வரும்போது இதே ஸ்டே கேஸில் தான் ஏறி வர வேண்டியிருக்கும். 650 படிக்கட்டுகள் இருக்குது. இந்த படிக்கட்டுகளில் வந்து நீங்கள் இறங்கி போக வேண்டியிருக்கும். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து ஸ்ரீலங்காவில் எங்கேயுமே மழை இல்லை, கூடுதலாக வந்து வெயில் தான் அடிச்சிருக்கு. எந்த இடத்துலையுமே மழை பெய்யலை, கூடுதலான வெயில் காலம் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த வாட்டர் ஃபாலில் வர தண்ணி வந்து குறைவாக தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள், இதில் வந்து தண்ணி கூடுதலாக வர வீடியோ ஒன்று. இது வந்து மழை காலங்களில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இதில் பாருங்கள், சாதாரணமாக மழை காலங்களில் வந்து இது மாதிரி தான் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதோட வந்து குளிக்கிறேன்னு சொன்னாலும் வந்து குளிச்சு கொள்ளலாம். இப்போ இங்கே பாருங்க, இதுல ஸ்லப் ஒன்று விளங்குது பாருங்க. இந்த ஸ்லப்புக்கு கீழால வந்து ஒரு வழி ஒன்று போகுது. அதால கீழே அப்படியே இறங்கிட்டு போகணும்னு சொன்னா இந்த குளிக்கிற இடம் வரும். அங்கே போயிட்டு வந்து குளிச்சு கொள்ளலாம். சரி வாங்க, இப்போ அந்த குளிக்கிற இடத்துக்கு போவோம், போயிட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்லி.
நீங்களும் கிணிகத்தின பக்கம் போனீங்கன்னு சொன்னா மறக்காம இந்த அபர்டீன் வாட்டர் ஃபாலை போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க.